தொடர்கின்றன. பழனி அருகே மின்சாரம் இல்லாத நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி நகையை பறித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பழனி அருகே உள்ள தொப்பப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி, இவரது மனைவி தமிழரசி நேற்று இரவு 8 மணி அளவில் தமிழரசி வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது மின்சாரம் தடைப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த முகமூடி அணிந்து இருந்த 2 கொள்ளையர்கள் வீட்டுக்குள் புகுந்து தமிழரசியை இரும்பு தடியால் தாக்கி அவர் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஓடிவிட்டனர். தமிழரசியின் கூச்சல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தனர். படுகாயத்துடன் கிடந்த அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த முகமூடி கொள்ளை தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் சில பகுதிகளில் குடிநீர் வழங்கப்படாததால் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை பெரிய தெருவில் உள்ள 6வது வார்டில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு மாதத்தில் 2 முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. வார்டு கவுன்சிலர் அதிமுகவை சேர்ந்த ஜே.எஸ். செல்வத்திடம் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் முறையிட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சாலை மறியலால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 5 நாளைக்கு ஒரு தண்ணி வரணும் சார். தண்ணி பிரச்சனை எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. 5 நாளைக்கு 10 நாளைக்கு ஒரு விடுறாங்க. எங்களுக்கு வேணு தண்ணிலாம் தேவையில்லை. எங்களுக்கு 5 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போகிறோம் சார். கவுன்சிலர்லாம் சொல்லி போகிறோம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார். தண்ணி டயர்லாம் எங்களுக்கு செட் ஆகாது சார். எங்களுக்கு தண்ணி தான் மெயினாக எங்களுக்கு வேணும். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவில் தூக்கு திருவிழா இன்று அதிகாலை தொடங்கியது. திருவிழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட பச்சிளங்குழந்தைகளை பெற்றோர் தூக்க வில்லில் தூக்கி சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். விளவங்கோடு அருகே உள்ள கொல்லங்கோட்டில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்றால் பெற்றோர் பங்குனி மாத இறுதியில் நடைபெறும் தூக்க திருவிழாவின் போது குழந்தைகளை தூக்க வில்லலில் தூக்க செய்து நேர்த்திக்கடனை நிறைவு செய்வார்கள். இந்த ஆண்டு தூக்க திருவிழா இன்று காலை தொடங்கியது. திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்த 1500க்கும் மேற்பட்ட பெற்றோர் குழந்தைகளுடன் கோவிலில் திரண்டனர். தமிழகம், கேரளா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகள் நோய் நொடியின்றி வாழவும் படித்து நல்ல நிலை கிடைக்க வேண்டும் அம்மனுக்கு வேண்டி ஒவ்வொரு நேர்ச்சிகள் நடத்தின. திருப்பூர் பகுதியில் கொள்ளை அடிக்கடி நடந்து வருகிறது. திருப்பூரில் உள்ள கோவில் வாசல் அருகே பிளாஸ்டிக் தொட்டிகளில் நடுத்தர வயதுள்ள பெண் பிணம் கிடந்தது. உடலில் காயங்கள் காணப்பட்டதால் அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். திருப்பூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஈஸ்வரன் கோவில் வாசல் அருகே பிளாஸ்டிக் தொட்டி ஒன்றில் அடையாளம் தெரியாத 40 வயது பெண் பிணம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. போலீசார் அங்கு சென்று அந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த பெண்ணின் உடலில் பலத்த காயங்கள் காணப்படுவதால் கொலையாளிகள் அந்த பெண்ணை கொன்று நகைகளை கொள்ளையடித்து இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து விசாரணை நடந்து வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சுமார் 30 வயது மதிக்கத்தக்க வாலிபர் பிணம் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் கல்லாங்காட்டு நகர் அருகே உள்ள கிணற்றில் மிதந்ததை போலீசார் கண்டுபிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடிக்கடி திருப்பூர் பகுதியில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதால் மக்கள் பெரும் பீதிக்கு உள்ளாகி வருகின்றனர். காரைக்காலில் எரிசாராயத்தை காரில் கடத்தி சென்ற 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த அம்மாள்சத்திரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பட்டினத்தில் இருந்து காரைக்கால் நோக்கி சென்ற காரை மடக்கி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது காரில் சுமார் 25 லிட்டர் எரிசாராயம் மற்றும் ஏராளமான சாக்குகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட சோமசுந்தரம், மணிகண்டன், தினேஷ், அந்தோணிராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் போலி மதுபானம் தயாரிப்பதற்காக இந்த எரிசாராயத்தை அவர்கள் கடத்தி சென்றது தெரியவந்தது. வண்டலூர் அருகே சரக்கு ஏற்றி வந்த லாரியின் பின்புறம் அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். சேலத்தில் இருந்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று
வண்டலூர் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியின் பின்புறம் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் பழனிசாமி சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் 18 பேர் படுகாயமடைந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஓட்டுநர் பழனிசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பாரம்பரிய கிராமிய நடன நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அசாம் தலைநகர் கவுஹாத்தியில் பாரம்பரிய கிராமிய கலைவிழா நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து இளம்பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடினார்கள். குழந்தைகளும் இதில் பங்கேற்றனர். சிறுவர்கள் அந்த நடனத்திற்கு ஏற்ப இசைக்கருவிகளை வாசித்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதாரணமாக 2-3 நாற்காலிகளை ஒன்றன் மீது ஒன்றாக நிற்க வைத்து அதன் மீது ஏறி நிற்பதே கடினமானது. ஆனால் இளைஞர்கள் சிலர் நாற்காலிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஏணி போல நிற்க செய்து அந்த நாற்காலிகளின் ஒவ்வொன்றின் மீதும் ஒவ்வொருவராக ஏறி தலைகீழாக நிற்பது என்றால் ஆச்சரியம் அல்லவா? அந்த ஆச்சரியத்தை நீங்களும் இதோ பாருங்கள். நாட்டு சுதந்திர தின விழாவில் வன்முறை, போலீஸ் தடியடி, 39 பேர் கைது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.